மக்களுடன் முதல்வர் புதிய திட்டத்தை தமிழக முதல்வர் காணொளி காட்சி மூலமாக கரூரில் இன்று தொடங்கி வைத்தார். உறுதியையும் மக்களுக்கு அளித்தார். ஆட்சிக்கு வந்தவுடன் மனுக்களை தீர்வு நோக்கி நகர்த்திய செயல் என்ற தனித்துறை கண்டார். நம் முதலமைச்சர் தீர்வு தருவார் எனும் நம்பிக்கையில் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட மனுக்கள் குவிந்தன. அவற்றில் 90% மேற்பட்ட மனுக்கள் தீர்வு காணப்பட்டன. பட்டா மாற்றம், ஓய்வூதியம், நலத்திட்ட உதவி என அனைத்திற்கும் 100 நாட்களுக்குள் தீர்வு காணப்பட்டது. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் வெற்றியை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட முன்னோடி திட்டம்தான் கள ஆய்வில் முதலமைச்சர். கொள்கை அறிவிப்புகள் அரசாணைகளாகின்றன. அரசாணைகள் செயல்பாட்டுக்கு வருகின்றன. மற்றும் ஒரு மைல்கல்லாக நம் முதல்வர் அவர்களின் சிந்தையில் உதித்த உன்னத திட்டம்தான் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம். அனைத்து மக்களோட உள்ளாட்சிகளிலும் 1747 முகாம்கள் நடத்தப்பட்டது. இம்முகாம்களில் பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் 30 நாட்களுக்குள் பரிசீலிக்கப்பட்டு உரிய தீர்வுகள் வழங்கப்படும். இதன் இந்தியாவிற்கு எடுத்துக்காட்டாய் விளங்கும் திராவிட மாடல் அரசும் நாயகர் எல்லோருக்கும் எல்லாம் என சமூக நீதி ஆட்சியை நடத்த இந்திய நாடாளுமன்ற வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு உள்ள நுழைஞ்சு அவங்க ஒரு புகையை செலுத்துகிற அளவுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுது. அதுவும் இல்லாமல் அவங்க யார், எதற்காக நாடாளுமன்றத்துக்குள்ள அவங்க அந்த மாதிரி பண்ணினாங்க அப்படிங்கிற செய்தி இன்னும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்குது. அவர்கள் எல்லாருமே ஒரு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள். நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில் கடுமையான வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு சூழலில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க வந்தாங்க அப்படின்னு பெரும்பான்மையான ஊடகங்களில் எழுதுகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இது குறித்து விவாதிக்கணும், நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு குறித்து விவாதிக்கணும். அப்படி ஒரு சம்பவமே நடக்காத மாதிரி அடுத்து அரை மணி நேரத்தில் ஸ்பீக்கர் அவையை கூட்டுறாங்க. பிரதமரோ உள்துறை அமைச்சரோ யாரும் அவைக்கு அதுக்கு விளக்கம் அளிக்கல. பொதுவாக பிரதமர் அவைக்கு வர்றது கிடையாது. பிரதமர் வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை மக்களவையிலையும் வியாழக்கிழமை மாநிலங்களவையிலையும் வரணும்னு ஒரு விதி இருக்கு. பட் ஆனால் அதெல்லாம் மதிச்சு பிரதமர் அவைக்கு வர வேலையே கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது பிரதமர் கட்டாயம் அவைக்கு நாட்டினுடைய பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு நம்ம கேட்டோம். அதே மாதிரி அந்த பாஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி பிரதாப் சிம்ஹாவால் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் எதுக்காக அந்த பாசை கொடுத்தாரு, அவங்களுக்கும் அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க. நாடாளுமன்றத்திற்கு பாதுகாப்பு வேண்டும்னு, நாட்டுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வேலைவாய்ப்பின்மை மாதிரி விவசாயம் பிரச்சனைகள்லாம் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டதுக்காக நாங்கள் நாடாளுமன்றத்திற்கு வெளியில் 15 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கோம். ஆனால் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவித்த பாரதிய ஜனதா கட்சியின் எம்பி இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துருக்காரு. இதுதான் இன்னைக்கு நாடாளுமன்றம் நடக்கிற லட்சணம்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் மக்களவையினுடைய சபாநாயகர் மதிப்பிற்குரிய திரு ஓம் பிர்லா அவர்கள் ஒரு கடிதத்தை எம்பிக்களுக்கெல்லாம் எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் ரொம்ப அதிசயமாக இந்த நாடாளுமன்றத்தின் எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கும் இந்த சம்பவத்துக்கு தொடர்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிற சபாநாயகர் இந்த மாதிரி அப்பட்டமாக ஒரு வெளிப்படையான கடிதத்தை நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எழுதுகிறாருன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் நாடாளுமன்றத்திற்கு பாதுகாப்பு வேண்டும், நாட்டிற்கு பாதுகாப்பு வேண்டும், அது தொடர்பாக விவாதிக்க வேண்டும். அதே மாதிரி பிரதாப் சிம்ஹா அந்த எம்பி மேலே நடவடிக்கை எடுக்கணும். பிரதமர் உள்துறை அமைச்சர் அவைக்கு அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் நம்ம கேட்குறோம். இது எது கேட்குறோம், அந்த நாடாளுமன்றத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுனால கேட்குறோம். அதை அரசாங்கம் விவாதிக்க மறுக்கிறாங்க. அரசாங்கத்தின் கையில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுதுங்கிறது அவங்களுக்கே தெரியுது. நரேந்திர மோடி அரசாங்கம் நாட்டிற்கு பாதுகாப்பானதல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த நாடாளுமன்ற சம்பவமே ஒரு சாட்சி. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் சஸ்பென்ஷன் நடக்குது. அப்புறம் எப்படி சபாநாயகர் சஸ்பென்ஷனே நடக்கலின்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதுவரை சஸ்பெண்ட் பண்ணப்படுறது எங்களை பொறுத்த வரைக்கும் நரேந்திர மோடியின் ஆட்சியில் மக்களுக்காக போராடி, நாட்டுக்காக போராடி நாங்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறதை நாங்கள் ஒரு பெருமையாக நினைக்கிறோம். நானும் சஸ்பெண்ட் ஆகிறது முதல் முறை கிடையாது. இதற்கு முன்னையும் கேஸ் சிலிண்டர் விலை 1200 ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கணும் நாங்கள் 4 எம்பிக்கள் போராடணும். அப்பவும் எங்களை நாடாளுமன்றத்திலிருந்து 10 நாட்கள் இடைநீக்கம் பண்ணாங்க. அப்போ மன்னிப்பு கேட்டிங்கன்னா
150 ஆண்டு காலமாக இல்லாத ஒரு மழைப்பொழிவு இருக்கிறத பார்க்குறோம். பெரும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒன்றிய அரசாங்கம் உடனடியாக வந்து பேரிடர் மேலாண்மை குழுவை அனுப்புறதோடு சென்னை வெள்ளத்திற்கு என்ன வந்து 5000 கோடி ரூபாய் மாநில அரசாங்கம் கேட்டிருந்தாங்களோ அதை உடனடியாக வந்து அவங்க நமக்கு விடுவிக்கணும். இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து ஒன்றிய அரசாங்கம் எடுக்கிறாங்க. தமிழக மக்களுக்கு விரோதமான ஒரு செயல்பாடு இருக்கு. குறிப்பாக மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டில் இருந்து நீங்கள் எங்கே போய் ரேஷன் கடையில் கேட்டிங்கன்னா மண்ணெண்ணெய் பத்திலையும் மக்கள் சொல்லுவாங்க. ஸோ மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டிலிருந்து நீங்கள் வந்து நகர்ப்புற வீடுகள் கட்டும் திட்டத்துக்கு 2000 கோடி ரூபாய் பாக்கி இருக்கு. ஜிஎஸ்டிக்கு பாக்கி இருக்கு. நம்ம வந்து பேரிடருக்கு பணம் கேட்டால் ஒன்றிய அரசாங்கம் தர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தமிழகத்திற்கு எதிரான மனநிலையை ஒன்றிய அரசாங்கம் கைவிட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற ஒரு வெள்ளம் பேரிடர் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர்றதுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்வது மட்டுமல்லாமல் இணைந்து செயல்படணும் கேட்டுக்கிறேன். ஓகே.